அது வெளிப்படுத்தலைன்னா என்னால் அதை ஃபேக் பண்ண முடியாது. அதனால அது சொல்லிட்டேன்னா அது நான் கிடையாது. அது அந்த இருக்கும்போது எல்லா இமோஷன்ஸும் அது வெளிப்படுத்துவோம். ஏன்னா அது வந்துடும். அது சரியா தப்பான்றது அப்புறம் சரியாகவும் ஆயிருக்கு, நிறைய வாட்டி அது தப்பாகவும் முடிஞ்சிருக்கு. மேலே செம்ம கோவம்லாம் கூட வந்துச்சு. நிறைய பேருக்கு அப்படியே டென்ஷன்லாம் கூட ஆனீங்க. பிரியங்கா பதில் வீடியோ கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ செம வைரலாக போயிட்டு இருந்தது. பிரியங்கா தரப்புல இருந்து இப்போ வரைக்கும் வந்திருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் மணிமேகலை என்னை பற்றி தப்பாக சோசியல் மீடியாவில் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன வீடியோவில் என்னோட பேரை அவங்க உபயோகப்படுத்தலை, அதனால் அவங்க என்னை தான் சொன்னாங்களா அப்படின்றது திட்டவட்டமாக தெரியாது. அது நானாக இருக்கும் பட்சத்தில் தேவையில்லாமல் என்னோட பேரை யூஸ் பண்ணி ஒன்றும் இல்லாத பிரச்சனை இவ்வளோ பெருசாக ஆக்கினதுக்காக மணிமேகலை மேலே புகார் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா தரப்புல இருந்து ஒரு விஷயம் வெளிவந்திருக்கிறதா இணையதளத்தில் பரவிட்டு இருக்கு. பிரியங்கா இன்னும் பதில் வீடியோ கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொடுக்கல. அவங்க வெக்கேஷனுக்கு போயிட்டாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோலாம் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு போகாமல் இருந்திருக்காது. ஸோ பதில் வீடியோ கூடிய சீக்கிரத்தில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மாக்காப்பா ஆனந்தும் சரி, குரேஷியும் சரி, 2 பேரும் அவங்க 2 பேரும் என்னன்னாலும் பண்ணிக்கிட்டோம், அது அவங்களோட விருப்பம், நம்ம நடுவில் போக வேணாம், இந்த விஷயத்தை பெருசு பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பேசுறதுல யார் பேசுறது உண்மையா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தையும், உங்களோட சப்போர்ட் யாருக்கு இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க.